இந்த மாதத்துல என்னென்ன காரியங்களை செய்ய போறாங்கன்னா பாருங்க, உன் பக்கத்துல 1000 பேர் விழட்டும், உன் பக்கத்துல 10,000 பேர் விழட்டும், அது ஒண்ணு அணுகாது. எந்த தீங்கும் உனக்கு நடக்காது. உன் குடும்பத்துக்கு எந்த தீங்கும் நடக்காது. அது மட்டும் இல்லாம பாருங்க, உன் பக்கத்துல 1000 பேர் எழுந்து வரட்டும், 10,000 பேர் எழுந்து வரட்டும், அது உனக்கு வாய்க்கவே வாய்க்காது. நீ என்ன பண்ணுவ? துன்மார்க்கருக்கு நடக்கிறத மட்டும்தான் பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமா அநேகர் எழுந்து வரலாம், அநேகர் பிரச்சனைகளை கொண்டு வரலாம், போராட்டங்களை கொண்டு வரலாம். ஆனா அது எல்லாவற்றிலும் இருந்து நீ என்ன பண்ண போற? நான் உனக்கு செய்யற அற்புதத்தை தான் நீ பார்க்க போற. ஏன்னா உன் பக்கத்துல 1000 பேர் விழுவாங்க, 10,000 பேர் விழுவாங்க, 1000 பேர் எழுந்து வருவாங்க, 10,000 பேர் எழுந்து வருவாங்க. அது எல்லாவற்றிலையும் நீ என்ன பண்ணுவ? நின்று கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறதையும், கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறதையும், கர்த்தர் உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? பார்க்க போறீங்க. நன்மையாய் ஆண்டவர் இந்த வருடத்தை முடிக்க செய்வார். புதிய வருடத்துல புதிய புதிய காரியங்களை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி